ஹலோ மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கிவி குரல். நான் இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். அதை என்ன ஃபாலோ பண்ற சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு ஏன்னு தெரியும். எஸ், நம்ம சேனல் 500 சப்ஸ்கிரைபரை வெற்றிகரமா ரீச் பண்ணியாச்சு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இது கிட்டத்தட்ட 6 மாசமாகி 500 தான் வந்திருக்குங்கிறத தாண்டி இதுல முழுக்க முழுக்க என்னோட எஃபர்ட் இருக்குன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி என்ன எதையோ சாதிச்ச ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்பவே சந்தோஷம். அதுக்கெல்லாம் முக்கியமா தேங்க்ஸ் உங்களுக்கு தான் சொல்லணும். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதோடய இந்த செவிலி எழுதுதோ ரொம்ப அடுத்த 5 அத்தியாயத்தை பார்ப்போமா? வாங்க கதைக்குள்ள போலாம். அம்பு 66. என்ன சார் ஹாப்பியா? பீமன் தோளில் கை போட்ட அர்ஜுனன் கேட்டான். ரொம்ப ஹாப்பி. ஆனா அந்த பொண்ணுங்க அந்த குடோன்ல இனியா ஃப்ரெண்ட்ஸ் 5 பொண்ணுங்க மட்டும் இல்லடா, ஏகப்பட்ட பிள்ளைங்க, அத்தனையும் ட்ரக் அடிக்டா இருக்குதுங்க. மண்டை காயுது. நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்தேன். இதுல சில பிள்ளைகளுக்கு மாற்று மருந்து கொடுத்து அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வருவது சுலபம்தான், முடியும்னு சொல்றாங்க. சில பிள்ளைங்க ரொம்ப ரேர் கேஸ், அவங்க ட்ரக் இல்லாம வாழவே முடியாது. அந்த அளவுக்கு ட்ரக் பழக்கப்படுத்தி வச்சிருக்கான் அந்த புறம்போக்கு. இந்த நாய்க்கு இல்லாத தொழிலே இல்லைன்னு சொல்லலாம் போலடா. ஆக்சுவலா இந்த பண்ணாடிக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தானா? சிம்பிள்டா, எல்லாத்துக்கும் காரணம் பணம் மட்டும்தான். இதுல நம்ம தாத்தா மாதிரி கேடு கேட்ட பணக்கார வயசான கிழவனுங்களுக்கு மீச நிறைச்சளவு ஆசை நிறைக்கிறது இல்லையே. அவங்களுக்கு இருக்கிற ஆசையை தீர்த்துக்க தான் இந்த பொண்ணுங்க எல்லாரையும் போதைக்கு அடிமையாக்கி அவனுங்க கண்ணுக்கு விருந்தாக்குறானுங்க. அங்க இருந்த எந்த பொண்ணும் விர்ஜின் இல்லையாண்டா. இதுல மெடிக்கல் மாஃபியா வேற. ஊருக்கு ஊரு ஒவ்வொரு தொழிலுங்கிற மாதிரி வச்சிருக்கிறான்டா. திருட்டு வேலை செய்வது, பொண்ணுங்களை கடத்தி இந்த மாதிரி நாய்ங்களுக்கு விருந்து படைக்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு வர அப்பாவி குழந்தைங்களோட உறுப்பெல்லாம் திருடி விற்கிறது. இது போல அவன் பண்ணாத அயோக்கியத்தனமே இல்லை. நான் அடிச்சு இவனை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே. ஆமா அர்ஜுன், கேட்கணும்னு நினைச்சேன். யாருமே கிட்ட நெருங்க முடியாத இவனை நீ எப்படிடா உன் கஸ்டடிக்கு எடுத்த? ஆஹா, அவனோட ஆயுதத்தை வச்சு அவனையே அடிச்சேன். பொண்ணு கஞ்சா தான், நாய் டோட்டல் ஃபிளாட்டு. என்னடா முழிக்கிற? பொண்ணை வச்சுதான் அவனை மடக்கி அந்த பொண்ணு மூலியமா இவனுக்கு கஞ்சாவை கொடுக்க வச்சு ஆளு மட்டையானதும் தூக்கிட்டு வந்துட்டேன். அவன் கூட இருந்த சில்லறையெல்லாம் நம்ம பாணியில அடையாளம் தெரியாத அளவு எலும்பை எண்ணி ரோட்ல விட்டுட்டேன். சாகவும் முடியாம வாழவும் வழி இல்லாம அலைவானுங்க. இவனை வச்சு செய்யணுங்கிறதுக்காக தான் நம்ம இடத்துல அடைச்சு வச்சேன். சூப்பர் சகோ. கேட்டுக்கொண்டிருந்த 4வருக்கும் பிரமிப்பாக இருந்தது. தேவன் தான் உடனே கட்டி கொண்டான் அண்ணனை. அது மட்டும் இல்லடா, இவன் கட்டுப்பாட்டுல இருந்த ஹாஸ்பிட்டல் எல்லாரையுமே மீட்டாச்சு. இவன் ஹாஸ்பிட்டல்ல கஞ்சா வைக்கிறாங்கன்னு கேஸ் ஃபைல் பண்ணி அதை கவர்மெண்டோட இணைச்சாச்சு. இவன் போதை பொருள் இருக்கிற தொழில் எல்லாத்தையும் முடக்கியாச்சு. வாவ், நிஜமாவே நீ கிரேட் தான்டா அர்ஜுன். உங்க ஹெல்ப் எல்லாம் இல்லாம இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லடா. ஆமா, நம்ம மெடிக்கல் ஃபீல்டுல தான் இருக்கோம். ஆனா இப்படி பர்டிகுலரா ஓசி மெர்ச்சினிஃப் மருந்து மட்டும் ஃப்ரீயா கண்டுபிடிச்சு அதை ஏழை மக்களுக்கு சேர்க்கணும்னு அப்படி என்னடா நமக்கு ஏன்டா உனக்கு தோணுச்சு? இந்த மருந்து கிடைக்க நீ ரொம்பவே தூக்கத்தை தியாகம் பண்ணியிருக்க. நிறைய விஷயம் பண்ணதா இப்ப ரீசண்டா அப்பா சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். எல்லாத்துக்கும் ரீசன் நம்ம அம்மா தான். அம்மாவா? சின்ன பிள்ளைல நான் அம்மா கிட்ட அதிகமா கதை கேட்பேன். உங்களுக்கே தெரியும். நீங்க எல்லாம் தூங்கிட்டாலும் நான் அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு படுத்தே இருப்பேன். அம்மாவை கதை சொல்லி கேட்டுட்டே இருப்பேன். அப்ப நிறைய நாள் அவங்க சொன்னதோட கதை, சின்ன பிள்ளைல அவங்களும் அம்மா இல்லாம கஷ்டப்பட்டதோட வலிதான். எஸ், நம்ம அம்மம்மாவுக்கு நுரையீரல்ல புற்றுநோய் இருந்திருக்கு. கிருஷ்ணா மாமா பிறந்ததுக்கு அப்புறம் அது தெரியல. அம்மாவும் பிறந்து கொஞ்ச நாள்ல தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா கண்டுபிடிக்கும் போது ரொம்ப முத்தி போச்சு. அப்போ நம்ம இந்த அளவுக்கு பெரிய வசதியானவங்களும் இல்லையா. தாத்தா எப்போதுமே ஜாதி வெறியந்தான். ஆனா காசு அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இல்ல. காசுக்காக எதையும் செய்யலாங்கிற எண்ணமே
அவருக்கு அப்பத்துல இருந்தே இருந்திருக்கு. அதுக்கு இன்னொரு காரணம் அவங்க பொண்டாட்டியோட உடல்நலமும் இருக்கிறதுனால காசுக்காக என்னென்னமோ செஞ்சு அந்த மருந்தை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா பயன் என்னவோ பூஜ்ஜியம்தான். இவங்களால அந்த மருந்தை அந்த கிராமத்துக்கு கொண்டு வர அளவுக்கு வசதி இல்லை, செல்வாக்கும் இல்லை. அதனால நம்ம அம்மம்மா இறந்தும் போயிட்டாங்க. பொண்டாட்டி இறந்து போயிட்டா. அதனால ஏற்கனவே உள்ளுக்குள்ள இருந்த பணத்தாசையை காரணமா காட்டி அவர் கெட்ட வழியில பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஜாதி வேறு பிடிச்சி அலையிறதுக்கு மட்டும் இல்லாம கிருஷ்ணா மாமாவையும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் வழிக்கு மாத்திட்டாரு. இதுல ரொம்ப பாவம் யாருன்னா நம்ம அம்மா தான். வீட்டு வேலை செய்யறவங்க கிட்ட தான் வளர்ந்தாங்க. அம்மா உயிரோட இல்லை. அப்பாவோட பாசமும் கிடைக்கவே இல்லை. அண்ணனும் அப்பா பேச்சை கேட்டுட்டே இருக்காரு. தவிர தங்கச்சி ஒருத்தி இருக்கான்னு நினைப்பே இல்லாம இருந்திருக்காரு. இதனால தனிமையில ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. இதுல இயல்பாவே பொண்ணுங்களுக்கு வயசுக்கு வருவதற்கான இல்ல வந்ததுக்கு அப்புறம் விஷயத்துல எல்லாம் ரொம்பவே அம்மம்மா இல்லைன்னு ஏங்கி இருக்காங்க. குடும்ப ஆதரவே இல்லை. பணம் செழுமையில இருக்கிறோம், கேட்டதெல்லாம் கிடைக்குது. ஆனாலும் அரவணைப்பு, பாசம், அறிவுரை எதுவுமே இல்லாம ரொம்பவே தவிச்சிருக்காங்க. அப்பதான் அப்பாவை பார்த்துருக்காங்க. தன்னோட தனிமைக்கும் துணையா அவரால் தான் இருக்க முடியும்னு அந்த நேசம் இருப்பு எல்லாம் பல நாளாக காதலா மாறி இருக்கு. இதெல்லாம் என்கிட்ட அம்மா சொல்லுவாங்க. அப்பவே எனக்குள்ள ஒரு வேகம். இந்த மாதிரி மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சு அதை இலவசமா ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும்னு. அது என்னவோ அந்த புற்றுநோயோட மருந்து மட்டும் புற்றுநோய் மாதிரி என் மனசுக்குள்ளேயே அரிச்சுக்கிட்டு இருந்தது. அதனாலதான் நான் டாக்டர் படிப்பு எடுத்ததும் முதல் வேலையா அந்த மருந்தை கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில இறங்கினேன். நீண்ட விளக்கம் கொடுத்து முடித்தான் அர்ஜுனன். மற்ற நால்வருக்கும் இமைக்க மறந்து அர்ஜுனனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். என்னங்கடா? டேய் விடுங்கடா, ஐயோ தடிமாடுங்களா! அர்ஜுனன் கூறியதை கேட்ட மற்ற நால்வரும் பாய்ந்து ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று அர்ஜுனனை இறுக்கி அணைத்துக் கொண்டார்கள். அதில் அர்ஜுனன் பொந்தில் மாட்டிய எலி போல நசுங்கிக் கொண்டிருந்தான் இவர்கள் பாசத்தில். லவ் யூடா. இது தர்மனும் பீமனும். லவ் யூ சகோ, லவ் யூ சோ மச் ப்ரோ. ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று அவனை கட்டி பிடித்தது மட்டும் இல்லாமல் லவ் யூ என்று காது ஜவ்வை கிழித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாசக்கார அண்ணன் தம்பிகள். விட்டு தொலைங்கடா, வலிக்குது. இல்லடா, நான் அம்மா புள்ளன்னு எல்லாரும் சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா எனக்கு கூட அம்மாவோட இப்படியான பக்கம் தெரியாது. நம்ம அம்மம்மா ஏதோ நோய்வாய்ப்பட்டு தான் இறந்தாங்க. அதனால அம்மாவுக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. மக்களுக்கு சேவை செய்யணும். அதனாலதான் நம்ம ஹாஸ்பிட்டல் உருவாச்சுங்கிறதெல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு தனிமையில வாடி இருப்பாங்க அப்படிங்கிற பத்திலாம் எனக்கு தெரியவே இல்லடா. தர்மன் தான் மன வருத்தத்துடன் கூறினான். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நான் லொடன்னு அம்மா கிட்ட கேள்வியா கேட்பேன். அதனால அம்மா என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. நீங்க கேள்வி கேட்கும்போது டேய் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு மிரட்டினா நீங்களும் சரிம்மான்னு சொல்லி சரிதான் நகர்ந்து போயிடுவீங்க. நானா எங்களுக்கு தெரியாம என்ன அப்படின்னு நோண்டி கேள்வி கேட்பேன். அதனால என்கிட்ட எல்லாமே சொல்லி இருக்கிறாங்க. அவ்வளோதான். இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க பாண்டியன் பாவமாக முகம் வைத்திருக்கும் பொம்மையை இவர்கள் அறுவருக்கும் மட்டும் தனியாக குரூப் அமைத்து அதில் குறுஞ்செய்தி அனுப்பி இருந்தார். அதை பார்த்தவர்கள் உடனே தந்தைக்கு அழைத்து விட்டார்கள். என்னாச்சுப்பா? டேய் மகனே, இதுங்க கிட்ட என்னை கோத்து விட்டுட்டு நீங்க மட்டும் ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்களேடா, இது நியாயமா? வந்து காப்பாத்துங்கடா. ஒரு கடையையே காலையில இருந்து புரட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ஜாய் நைனா. சந்தோஷ சாரல் தினம் ஜன்னல் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. ஐவருக்கும் ஏற்ப பாடல் வண்டியில் ஒலிக்க அண்ணன் தம்பிகள் சந்தோஷ மனநிலையில் தங்கள் இணைகள் தந்தையை படுத்தி கொண்டு இருக்கும் துணிக்கடைக்கு விரைந்தார்கள். அங்கே பார்த்த காட்சியில் குபீர் என்று சிரித்து விட்டார்கள் இவர்கள். பெண்கள் அடிக்கும் லூட்டியில் அந்த சேல்ஸ் பையனுக்கு ஏசியிலும் வேர்த்து ஒழுகியது. இதில் தந்தை பாவமாக ஒரு ஓரத்தில் அமர்ந்திருக்க பிரீத்தாவும் இவர்களுடன் வயதை மறந்து அதை எடு இதை எடு என்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறாள். ஹாய் தகப்பா, என்ன ஜாலியா இருக்கீங்க போல.
ஏன்டா பேச மாட்டீங்க? உங்க பொண்டாட்டிங்களோட சேர்ந்து என் பொண்டாட்டியும் கெட்டு போயிட்டாடா. அவ பார்த்த உடனே ஒரு துணியை எடுக்கிற ரகம் பாரு. காலையிலேருந்து இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ஒரு புடவை கூட யாருமே எடுக்கலடா. சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? காலையிலேருந்து இட்லியும் தக்காளி சாப்பிட்டீங்களாவா? காலையிலேருந்து இட்லியும் தக்காளி சட்னி அரைச்சி உங்கள் அம்மாவும் மருமகளும் கொடுத்தாங்க, சாப்பிட்டாச்சு. பாரு, கார் டிக்கியில் என்ன இருக்கு தெரியுமா? புளி சாதமும் வத்தலும் இருக்குடா. எங்கேயாவது இந்த அக்கிரமம் நடக்குமா? கல்யாணத்துக்கு துணி எடுக்கிறதுக்கு புளி சாதமும் வத்தலும் கட்டிட்டு வந்து யாராவது வருவாங்களா? மத்தியானம் சாப்பாட்டுக்கு எடுத்துட்டு ஃப்ளாஸ்கில் டீ போட்டு வச்சிருக்கிறாளுங்க. ஹஹா, எங்க அம்மா ஒரு யூனிக் பீஸ், எது செஞ்சாலும் வித்தியாசமா தான் செய்வாங்க. சரி விடுங்க, வாங்க நம்ம போய் அவங்க ஆட்டையை கலைச்சு ஆளுக்கு ஒரு பக்கமா அவங்கவுங்க ஆளை பிக்கப் பண்ணிட்டு ஒதுங்கிடுவோம். டேய், ஒரு தகப்பங்கிட்ட பேசுற மாதிரியாடா பேசுறீங்க? சரி, நீங்க போனீங்களே, அந்த வேலை என்னாச்சு? அர்ஜுன் கையை வச்சு ஒரு வேலை முடியாம இருக்கா நைனா, அதெல்லாம் பக்காவா முடிச்சாச்சு. பாவம், அந்த சேல்ஸ்மேன் நொந்து நூடுல்ஸ் ஆகுறதுக்குள்ள அவங்க ஆளை கூட்டிட்டு தனியா போங்க, அப்பதான் இவங்கள சமாளிக்க முடியும். வரும்போது அவங்க கல்யாணத்துக்கு தேவையான அத்தனை பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கணும் என்றவர்கள் அங்கே ஒன்றாக கூடி கும்மி அடிக்கும் பெண்களுக்கு அருகில் சென்று அவரவர் ஆளை கையை பிடித்து இழுத்து கொண்டு தனித்தனி இடத்திற்கு சென்றார்கள். எப்படியும் பர்ச்சேஸ் முடிஞ்சுதான் வருவாங்க. அப்படியே நமக்கு ஒரு பச்சை நிற பட்டு புடவை கேட்போம், அர்ஜுன் தலையில பில்ல போடுவோம். என்ன மக்களே? அம்பு 67. அந்த பிரம்மாண்ட கடையில் புடவை பிரிவில் தேவன் மற்றும் விஜயா. மாமா, இது 3 பிடிச்சிருக்கு, இதுல ஒண்ணு நீயே சொல்லு. உனக்கு எல்லா கலரும் எடுப்பா தாண்டி இருக்கும், நீ தான் கட்ட போற, உனக்கு பிடிச்சது எடு. மாமா, நான் கட்டினாலும் நீங்க தானே பார்க்க போறீங்க, சொல்லுங்க மாமா. இருடி சொல்றேன். குலுங்கி சினுங்கி மனுஷனை சோதிக்கிறா. இதோ இந்த மெரூன்ல தங்க ஜரிகை வச்சிருக்குல்ல, எடு, இஞ்சி இடுப்புக்கு எடுப்பா இருக்கும். சி போங்க மாமா என்றவள் தேவனின் கன்னத்தை பீத்து வாயில் போட சேல்ஸ் பொண்ணு வெக்கப்பட்டு திரும்பி கொள்ள, லூசு என்ற தேவன் அடுத்து ரவிக்கை எடுக்கும் இடத்திற்கு தாவினான். என்ன மாமா, ஜாக்கெட் எல்லாம் தச்சே வச்சிருக்கிறாங்க, என்னோட அளவு இவங்களுக்கு எப்படி தெரியும்? கத்தி கேட்க அங்கிருந்தவர்கள் இவர்களை ஒரு மாதிரி பார்க்க தலையில் அடித்த தேவன் ஒரு அளவை சொல்லி புடவையை ஏற்ற ரவிக்கை எடுத்துக்கொண்டு ட்ரையல் ரூமுக்கு கூட்டி சென்றான். இந்தா, இதை போட்டு காட்டுடி. துணி மேலேயே வைக்க போனவள் கையை தடுத்து கலட்டி போட்டு காட்ட சொல்ல அவள் ஐயோ மாமா மோசம் என்று காட்டு கத்தல் கத்த அவசரமாக அவளின் தாவணியை உருவி வாயில் கட்டியவன் அவள் ரவிக்கை மேல் இந்த ரவிக்கையை போட இழுத்து பிடித்திருந்த அளவில் சரியாகத்தான் இருக்கும் என்று அளவை முன்னும் பின்னும் பார்த்தவன் அந்த ரவிக்கையில் உள்ள முத்துக்கள் குத்துகிறதா என்று அவன் கர்மஸ்வரத்தையாக பணியில் இருக்க இவளோ தன் மாமனை வெட்கமின்றி பார்வையில் மேய்ந்தாள். பார்த்து முடிச்சிட்டனா, கிளம்பலாமா? தாவணி கட்டி விட்டுட்டேன். தாவணி இல்லாம கூட நான் உன்னை வேற எங்கேயும் பார்க்கலடி, ஆனா நீ என்னை எங்கெங்கெல்லாம் பார்க்கிற. விஜயாவின் கண்ணச்சிவப்பை ரசித்து கொண்டே தலையை கோதி வெளியே சென்றான். என்னடி புடவைய பார்க்காம சுத்தி வேடிக்கை பார்க்கற? அட போடா, நான் இன்ன வரைக்கும் ஒரு தாவணி பாவாடை கூட கட்டினதே இல்லை. புடவையை எப்படி வாங்கணும், எப்படி கட்டணும்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. தயவு செஞ்சு அத்தையை எடுக்க சொல்லு, இல்லைன்னா நீயே ஒன்று எடு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா புடவை கட்ட தெரியாத பொட்டாட்டி கிடைக்கிறதோ ஒரு வரம் தாண்டி, நித்த கிளுகிழுப்பா இருக்கும்ல. சரி வா, நான் எடுத்து தரேன். என்ன நீ பாட்டுக்கு ஒரு கலர் எடுத்து போடுற? அண்ணன் தம்பி எல்லாரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் எடுத்து எங்க 5 பேருக்கும் ஒரே கலர்ல புடவை எடுத்து அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிரிஞ்சா பண்ண மாட்டீங்களா? ஏண்டி, இங்க என்ன காலேஜ் ஃபங்க்ஷனா நடக்குது? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செட் சாரி எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தா எத்தனையோ ஃபங்க்ஷன் வரும், அதுல எடுத்துக்கோங்க. கல்யாணங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் ஒரே ஒரு தடவை தான் வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கணும்னு இதுதான் எங்க அம்மாவும் அப்பாவும் சொல்லி அனுப்பிச்சாங்க. உனக்கு பிடிச்சத நீயே எடு என்றவன் தேடி தேடி பொம்மை அணிந்திருக்கும் விவாக பட்டில் பர்பிள் நிறம் தங்க ஜரிகை வைத்து எடுத்தான். அதற்கு தோதாக ரவிக்கை அணிகலன்களை எடுத்தார்கள் ஜோடியாக. ஓய் பொண்டாட்டி, என்ன இன்னும் உம்முன்னு இருக்க? உங்களுக்கு கோபமே வரலையா பீம்?
நான் இவ்வளோ பெரிய தப்பு, இவ்வளோ பெரிய துரோகம் உங்களுக்கு செஞ்சுருக்கேன். என் கூட கல்யாண ஷாப்பிங் வந்திருக்கீங்க, என்னை தண்டிக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? அடியே மக்கு பொண்டாட்டி, வெளியே ஷாப்பிங் வந்து இன்னும் ஏண்டி முடிஞ்சதையே பேசிட்டு இருக்க? இப்பதான் மைண்டு ரிலாக்ஸா இருக்கு. கோபப்படுற அளவுக்கு எல்லாம் நீ ஒண்ணுமே செய்யவே இல்லை. அப்ப சொன்னதுதான். ஜஸ்ட் பிரச்சனை பத்தி என்கிட்ட முன்னவே சொல்லி இருந்தேன்னா உனக்கும் வழி இல்லாம நான் முள்ள எடுத்து விட்டுருப்பேன். அவ்வளோதான். இப்போ என் எண்ணத்துல இருக்கிறதே வேற. என்ன என்னும் விதமாக புரியாது பார்த்தவள் அருகே குனிந்து அவள் காதில், நான் ஒரு பொண்ணுக்கு புடவையெல்லாம் எடுத்து கொடுப்பேன்னு கனவுல கூட நினைச்சதில்லடி. ஆஹா, அப்படியா? அப்போ புடவை உங்க இஷ்டம்தான், பட் ஜிமிக்கி மட்டும் ஏன் இஷ்டம். ஏன் உனக்கு ஜிமிக்கினா அவ்வளோ பிடிக்குமா? ஜிமிக்கி பிடிக்காத பொண்ணு யாராவது இருப்பாங்களா? என் ரூம் ஃபுல்லா ஜிமிக்கி வாங்கி கொடுத்து அதுல உட்கார சொன்னாலும் நான் ஆசராம உட்காருவேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிமிக்கினா. பாருடா, இப்போதாண்டி கேள்விப்படுறேன். சரி, எல்லாமே உன் இஷ்டம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் வாங்க வாங்க, சீக்கிரம் புடவை எடுத்துட்டு ஜிமிக்கி எடுக்க போவோம் என்று துள்ளி ஓடும் மினியாவை பார்த்த பீமிற்கு சந்திரமுகி ஜோதிகா போலவே என்றுதான் எண்ணம் வந்தது. பீமன் அத்தனையும் அலசி ஆராய்ந்து புடவை எடுத்து கொண்டிருந்தான். ஆனால் இனியா யாருக்கு வந்த விருந்தோ என்று அமர்ந்திருந்தது மட்டுமில்லாமல் இங்கிருந்து பார்த்தால் ஜிமிக்கி செக்ஷன் தெரிகிறது. அதை எட்டி பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த பீமன் தலையில் அடித்து கொண்டு பின்பு ஒவ்வொரு புடவையாக அவளுக்கு வைத்து பார்த்து அடர் பச்சை நிறத்தில் தங்க ஜரிகை வைத்து ஒரு வழியாக எடுத்து முடித்து விட்டான். அடுத்து இனியாவின் இஷ்டப்படி நகை பிரிவிற்கு அழைத்து சென்றவன் கை கட்டி கொண்டு அவளையே பார்த்தான். சந்திரமுகி படத்தில் ஜோதிகா சொல்வது போல, ஐயா ஒட்டியானோ, ஐயா காசு மாலை, ஜிமிக்கி என்று ஒவ்வொரு ஆபரணமாக தனக்கு வைத்து கண்ணாடியை பார்த்து சந்தோஷப்படும் இனியா புதிது. ஓய் மாலு பாப்பா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இவ்வளோ பெருசா இருக்கு புடவை, இதை எப்படி கட்டுறதுன்னு தான். நான் வேணா கட்டி விடவாடி? தர்மனின் மயக்கும் குரலில் என்றும் போல் இன்றும் மயங்கி நின்றாள் மாலினி. மாலு, சும்மா இருங்க டாக்டரே, நீங்க பக்கம் வந்தாலே எல்லாம் மறந்துடுறேன் என்றவள் தேடி தேடி தன்னவனுக்கு பிடித்த வெங்காய நிறத்தில் தங்க ஜரிகை வைத்து எடுத்துக்கொண்டாள் பட்டு புடவை. என்னடி எனக்கு பிடிச்ச கலர்ல எடுத்திருக்க? பதில் சொன்னா சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்றதா இருக்கும் மாமா. நம்ம எப்பதாவது கல்யாணத்துக்கும் இதே நேரத்துல புடவை எடுப்பேன், அப்போ சொல்றேன் என்றவள் சிரித்து கொண்டே ஓடிவிட்டாள். மேடம், இன்னும் எவ்வளோ நேரம் தரையவே பார்த்துட்டு இருப்பீங்க? அது புதுசா இருக்கு அத்தான். என்ன சொன்ன? மறுபடி சொல்லு. அத்தான்னு. சோ ஸ்வீட் குட்டி அம்மு என்னோட கடந்த காலம். அவளையும் உன்னையும் எப்பயும் நினைச்சு நான் குழப்பிக்க மாட்டேன். நீ என்னோட நிகழ்காலம், எதிர்காலம், நிஜமும் நீதான். இது நல்லா இருக்கா மாமா? வாவ், அது சரி, புடவையில எதை இடுப்புல சொருகணுமே உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவ. இப்படி அழகான நீல நிறத்துல தங்க ஜரிகை வச்சு எடுத்துட்டா. புடவைனா ரொம்ப பிடிக்கும், ஆனா யாரும் எடுத்து தந்ததில்லை. நீங்க எடுத்து கொடுக்குற புடவைய சுமக்கதான் இத்தனை நாள் காத்திருந்தேன் போல. புடவைய மட்டும்தான் சுமப்பியாடி? இல்ல அத்தான். என்னடி, எனக்கு உங்க பேரை போட்ட மோதிரம் இல்லைன்னா கழுத்துக்கு செயின் அது மாதிரி ஏதாச்சும் எடுத்து தரீங்களா? வெளியே செல்ல எத்தனைத்த அர்ஜுன் ஒரு நிமிடம் நின்று திரும்பி சுபத்ராவை பார்த்தவன் நகைக்கடை முதலாளியிடம் சென்று ஏதோ காதில் கிசுகிசுத்தான். அரை மணி நேரத்தில் அவர்கள் முன்னே ஒரு பெரிய ட்ராயல் அத்தனை நகைகளும் வந்திருந்தது. அதில் மோதிர விரலில் அணிய ஆங்கிலத்தில் AS என்று வரைந்த மோதிரம், கழுத்தை ஒட்டிய பெண்கள் அணியக்கூடிய செயின், அதில் சின்னதாக டாலர் போல அர்ஜுன் என்று பொறிக்கப்பட்டிருந்தது. அடுத்து காதில் குடைஜிமிக்கி. அந்த குடைஜிமிக்கி தாங்கக்கூடிய மேலே இருக்கும் அமைப்பில் ஏ என்று ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்டு அந்த ஏ என்ற வார்த்தைக்கு கீழே அந்த ஜிமிக்கி இருந்தது. அதில் எஸ் பொறிக்கப்பட்டிருந்தது. அதாவது எஸ் தாங்கும் ஏ என்ற அர்த்தம் கொண்டிருந்தது அந்த ஜிமிக்கி. தாலியில் கோர்ப்பதற்காக முகப்பு போன்ற நகையில் அதிலும் அர்ஜுன் என்று பொறிக்கப்பட்டு வந்திருந்தது. சுபத்ராவிற்கு தாலிதான் ஏற்கனவே ஸ்ரீகிருஷ்ணா கொடுத்து விட்டான் என்பதால் அதில் பொறிக்கிய தன்னுடைய பெயர் கொண்ட முகப்பு மட்டும் சேர்த்திருந்தான்.
கையில் தங்க வளையல், அதில் அஜு என்று கல்லில் பதித்திருந்தது. இதையாவது சகித்து கொள்ளலாம். கொலுசு மெட்டி கூட அவனின் எழுத்து பதித்திருக்க மலைத்து போய் அமர்ந்திருந்தாள் நாயகி. இதில் பெண்களுக்கு எடுக்க எடுக்க பக்கத்தில் இருக்கும் ஆண்களின் பிரிவிலும் பட்டு வேஷ்டியும் பெண்களின் புடவை நிறத்திற்கு ஏற்றாற் போல ஆண்கள் அழகான சட்டையும் எடுத்துக்கொண்டார்கள். ஆண்கள் பெரும்பாலும் ஆபரணங்கள் அணிய விரும்ப மாட்டார்கள் என்று தங்கள் மகன்களை பற்றி அறிந்த பிரீதா அவளுக்கும் பாண்டியனுக்கும் எடுக்கும் பொழுது மகன்களுக்கும் சேர்த்து ஆபரணங்கள் எடுத்துக்கொண்டாள். என்னடா அதுக்குள்ள எல்லாரும் வந்துட்டீங்க? எடுத்தாச்சுமா. நிஜமாவா? பின்ன மம்மி, இதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன? இந்த பொண்ணுங்களை எல்லாத்தையும் சேர்ந்திருக்க விட்டாதான் எல்லா விஷயத்துக்கும் பிரச்சனை பண்ணி கரைச்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரிச்சு வச்சோன்னு வைங்க, அடிங்க. கூறியது நகுலந்தான். அனைத்து பெண்களிடமும் இலவசமாக 4 கொட்டுகள் பரிசாக வேறு பெற்றுக்கொண்டான். இந்தாங்கடா. என்னமாம் இது? இதுல உங்க சாந்தி முகூர்த்தத்துக்கான சம்பிரதாயத்துக்கான ட்ரெஸ் இருக்கு, நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு, அது போக நீங்க போட்டுக்க வேண்டிய நகையெல்லாம் எடுத்திருக்கோம். நகை ஓகே, நிச்சயதார்த்த ட்ரெஸ் கூட ஓகே தான். அதுக்கப்புறம் எதுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ட்ரெஸ்ஸு? அப்பதான் ட்ரெஸ்ஸே. ஏதோ கூற வந்த தேவனின் வாயை பாய்ந்து அர்ஜுனன் பிடித்து கொண்டு தலையில் அடித்து கொண்டு இழுத்து காரை நோக்கி சென்றார்கள். பெண்கள் 5 உதட்டை கடித்து சிரித்து கொண்டு தம் இணைகளுக்கு உண்டான உடையை தங்களோடு வாங்கி கொண்டார்கள். வண்டியை கிளப்பிக் கொண்டு சென்றவர்கள் ஒரு ஆள் அரவமற்ற மரத்தின் கீழே வண்டியை நிப்பாட்டி அப்படியே காரின் கதவு ஜன்னலை மட்டும் திறந்து விட்டு எடுத்து வந்த உணவை எல்லாம் ஒருவர் மாற்றி ஒருவர் அள்ளி போட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். தங்கள் இணைகள் தங்களுக்காக செய்தது எப்படி நிராகரிக்க முடியும்? இந்த சுவையை எந்த உணவகமும் தந்துவிடாதே. மா, நாளைக்கு கல்யாணம்னு சொல்லிட்டீங்க, எங்க எப்போ ஒண்ணுமே சொல்லல. ஆஹா, வீட்டுக்கு போனாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ற பிரீதா அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அம்பு 68. புலர்ந்தும் புலராத அதிகாலை வேளையில் சொட்டெரிக்கும் சூரியன் கூட குளிருக்கு இதமாக மேக போர்வையில் ஒளிந்திருக்க பூக்கள் முகம் கழுவ பனிப்பொழிய பாண்டியன் இல்லம் மட்டும் தோரணங்களால் நிறைந்திருந்தது. தோட்டத்து புற்களை கிராப் செய்து அங்கு விசாலமான மேடை அமைத்து பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் வானம், கூடவே பெற்றோர்கள் மற்றும் சில உறவினர்கள், இவ்வளவே இவர்கள் திருமணத்திற்கு சாட்சி. நிலத்தில் மேடை அமைத்து நீர் சற்று அருகே அருவியாக கொட்ட ஏற்பாடு செய்து நெருப்பு குண்டலம் அமைத்து அதிகாலை என்பதால் இயற்கையாகவே இளங்காற்று வீச வானமகள் வேடிக்கை பார்க்க பஞ்சபாண்டவர்களும் மேடையில் அமர்ந்தார்கள் மணக்கோலத்தில். பாண்டியன் பிரீதா ஓடி ஆடி வந்தவர்களை கவனிக்க மாலினியின் அன்னை மணப்பெண்களை பார்த்து கொள்ள அவளின் தந்தை உணவு ஏற்பாட்டிற்கு செல்ல ஸ்ரீகிருஷ்ணா தாய்மாமனாக மருமகன்கள் கூடவே நின்றார். ஆண்கள் 5 மந்திரம் கூற பெண்கள் அழகு நிபுணர்கள் உதவியோடு அலங்காரத்தில் இருக்க அவர்களின் இல்லமே விழா கொண்டது. ஏய், இன்னுமாடி கிளம்புறீங்க? சீக்கிரம் வாங்கடி. அத்தை, அதெல்லாம் இன்னும் 10 நிமிஷம் வந்துடுவோம். முகூர்த்த நேரம் வந்துடுச்சு, இவளுக இன்னும் கிளம்புறாளுகளா பாரு. அவனுங்க என்னன்னா மேடையில உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கானுங்க. நைட்டு நேரமா தூங்க போக சொன்னா அரட்டை அடிச்சுக்கிட்டு. எத்தனை பணம் இருந்தால் என்ன, எத்தனை பெரிய அந்தஸ்தில் இருந்தால்தான் என்ன, தன் பிள்ளைகளுக்கு திருமணம் என்றால் பெற்றோர்களுக்கு, அதுவும் குறிப்பாக அன்னைக்கு கூடுதல் பதட்டம் வந்து ஒட்டி கொள்கிறதே. நேற்று துணிக்கடையில் இருந்து கிளம்பி வரும் வழியிலேயே உணவை எல்லாம் முடித்து கொண்டு முன்னிரவில் தான் வீடு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் வந்ததும் கண்டது ஜொலி ஜொலிக்க இருக்கும் தங்கள் தோட்டத்தை தான். அதில் ஏதோ மறைவு வேற கட்டி இருந்தார்கள். இன்பமாக அதிர்ந்த மகனும் மருமகள்களும் மறைவு கட்டி இருந்த அந்த இடத்தையே எட்டி எட்டி வாயை பிளந்து கொண்டு பார்க்க அடுத்து பிரீதா அவர்களை அழைத்து கொண்டு சென்றது வீட்டின் மொட்டை மாடிக்குதான். அங்கிருந்து தோட்டத்தை பார்த்தால் அங்கு அமைக்கப்பட்டு இருந்த மணமேடை அவ்வளவு அழகாக தெரிந்தது. அதிகாலை முகூர்த்தம் என்பதால் இப்பொழுதிலிருந்து வேலை நடைபெற்று கொண்டிருந்தது. பொற்களில் மேடை அமைத்து செடி கொடிகளை கொண்டு கோபுர அலங்காரம் செய்து வாசல் முதல் எங்கும் தோரணம்தான்.
முழுக்க முழுக்க இயற்கை மூலிகைகள், வாசனை மலர்கள் தேடி எடுத்து அமைத்திருந்தார்கள். பக்கத்தில் அமைந்திருக்கும் நீர்நிலை கூட செயற்கையாக அமைந்திருந்தாலும் அதன் ஓரத்தில் சங்கு பூக்கள் கொண்டு பாதை அமைத்திருந்தார்கள். வாவ், தேங்க்யூ சோ மச் மா. பெரிய மண்டபத்துல அலங்காரம் பண்ணி இருந்தா கூட இவ்வளோ கிளாசிக் லுக் கொடுத்துருக்காதுமா. நம்ம சொந்த வீடு, நம்ம சொந்த தோட்டம், அதுல இவ்வளோ கிரியேட்டிவிட்டியா நாங்க நினைச்சு கூட பார்க்கல. உங்களுக்கு எப்படிமா இந்த வயசுல கூட இவ்வளோ கற்பனை வருது? டேய், என் பொண்டாட்டிக்கு வயசாகிருச்சுன்னு சொல்றீங்களாடா? டாடி, கோத்து விடுறதுலயே இருக்காதீங்க. பட் ரியலி சர்ப்ரைஸ் மாம் அண்ட் டேட். தேங்க்யூ ஸோ மச் ரெண்டு பேருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் நினச்சது ஏதாவது மண்டபம் புக் பண்ணி டெக்கரேஷன் போயிட்டு இருக்கோம். நீங்கள் எங்ககிட்ட சொல்லாமல் நாளைக்கு சர்ப்ரைஸாக காலையில் தான் கூட்டிகிட்டு போவீங்கன்னு நினச்சோம். பட் நம்ம வீட்லேயே இவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருப்பீங்கன்னு யோசிச்சு கூட பார்க்கல. பின்ன என் இளவரசர் கல்யாணம்டா. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் எனக்கு கம்மின்னு தான் தோணுது. இத்தனை வருஷத்துக்கு நீங்க எனக்காக ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்றது, ஏன் ஒருத்தர்கிட்ட பேசுறது, வம்பு வளர்க்கறது கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பண்ற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நான் உங்களுக்காக மெனக்கெடுறதெல்லாம் ரொம்பவே கம்மின்னு தான்டா சொல்லுவேன். மம்மி, எனக்கு ஒரு சந்தேகம். இது எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவர் தானே? இது நாளைக்கு காலையில வரைக்கும் வாடாம இருக்குமா என்ன? என்ன ஒரு சந்தேகம்? நகுலன் கேட்ட கேள்விக்கு தர்மன் தான் தலையில் அடித்து கொண்டான். ஆஹா நகுலா, அது இல்லடா. இப்பவே நைட் மணி 7க்கு மேல ஆச்சு. உங்களுக்கு காலையில எர்லி மார்னிங் 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள முகூர்த்தம். ஆல்மோஸ்ட் 7 மணி வரைக்கும் இந்த மண்டபம் இப்படியே இருந்தா போதும். அரௌண்ட் 12 hours ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தால் போதும். அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஏதோ பன்னீர் ஜவ்வாது மாதிரி ஏதோ இப்போ ஃப்ளவருக்குன்னு ஒரு லிக்விட் விற்கிறாங்க மார்க்கெட்டில். அது நமக்கு என்ன தெரியும்? இந்த டெக்கரேஷன் பண்ணுற ஆளுங்க தான். நான் ஐடியா கேட்டப்போ அவங்க தான் சொன்னாங்க, இப்போ ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நைட்டு 1 டைம், நாளை காலையில் ஒரு 3 மணி போல் ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா நாளைக்கு வெயில் ஃபுல்லாக வந்து அந்த பூ மேலே படுற வரைக்குமே அந்த ஒரிஜினாலிட்டியோ பூவோட வாசமும் பூவோட குவாலிட்டியும் அதோட நேச்சர் அப்படியே இருக்குமா. வாவ் வாவ் மம்மி, ரொம்ப கலக்கிட்டீங்க. அதை பற்றியே பேசிக்கொண்டிருந்தவர்கள் இரவு உணவு கூட மறந்து அப்படியே மாடியில் அமர்ந்து பேசிக்கொள்வதும், ஜோடி ஜோடியாக நின்று நாளைக்கு கல்யாணம், அடுத்த நாள் திருமணத்தை பற்றிய கனவு காண்பதும், செய்ய வேண்டிய வேலைகளை பேசிக்கொள்வதும் என்று விடியல் 2 மணி வாக்கில் தான் உறங்கவே சென்றார்கள். காலை 3 மணிக்கே எழுப்பி இப்பொழுதே குளித்து கிளம்பி தயாரானால்தான் ஒரு 4:30 போலாவது நீங்கள் மண்டபத்திற்கு வர சரியாக இருக்கும் என்று கூறவும் அந்த 1 மணி நேர தூக்கத்தில் தள்ளாடுகின்றனர் ஜோடிகள். ஒன்று முழுதாக முழித்திருந்தால் இவ்வளவு தூக்கம் இருந்திருக்காது. இல்லை, உருப்படியாக தூங்கி இருக்கணும். இரண்டும் கெட்டானாக 1 மணி நேரம் மட்டுமே தூங்கியதால் கண்களோ தூக்கத்துக்கு கெஞ்சுகிறது. மேடையில் தாய்மாமனான ஸ்ரீகிருஷ்ணா 5 மருமகன்களுக்கும் மாலை போட்டு வணக்கம் சொல்ல அது அழகிய புகைப்படமாக எடுக்கப்பட்டது. 5 பெண்களும் மாலினி அன்னையின் பாதுகாப்பில் வர ஒவ்வொரு இடத்தில் தங்கள் மணவாளன் அருகில் அமர்ந்தார்கள். ஏற்கனவே பார்த்து பழகிய ஆண்கள் தான். இருந்தாலும் பக்கத்தில் மணப்பெண்ணாக அமரும் பொழுது பெண்களுக்கு இயல்பிலேயே வெட்கம் வரதான் செய்கிறது. சரியாக அதிகாலை 5 மணி. கிழக்கில் சூரியன் உதிக்க அருகிலேயே நிலவும் ஒளிந்தும் ஒளியாமையும் நிற்க சூரியன் சந்திரன் ஒரே வானத்தில் பார்ப்பது காண்பதற்கு அரிய காட்சி என்றோ. அந்த திவ்ய தரிசனத்தில் 5 ஆண்களும் தங்கள் அருகில் புதுநெல் போல தங்களுக்காகவே விளைந்து நிற்கும் பெண்கள் கழுத்தில் தாலி கட்டி 3 முடிச்சும் அவர்களே முடித்தார்கள். குங்குமம் எடுத்து தன் தோல் வளைவில் இருத்திய தங்கள் மணவாட்டிகளின் நெற்றியிலும் மகுடியிலும் தாலியிலும் வைக்க ஜோடிகளின் செவ்விழிகள் ஒன்றோடு ஒன்று எய்து கொண்டது காதல் அம்பை. பிரீதா ஆனந்த கண்ணீரை பாண்டியன் தோளில் கரைக்க ஸ்ரீகிருஷ்ணா நிம்மதியாக அவர்களை பார்க்க மாலினியின் பெற்றோர்களுக்கும் நெஞ்சை நிறைக்கும் தருணமாகத்தான் இருந்தது. அக்னி சுற்றி வந்து அம்மி மேல் தங்கள் துணைகளின் பாதம் வைத்து அண்ணாந்து முகம் பார்க்க ஒவ்வொரு ஜோடியும் நெகிழ்ந்த தருணம் அது. அனைவரும் மெட்டி போட்டு நிமிர அர்ஜுன் மட்டும்
சுபத்ரா பாதத்தில் இதழொற்ற ஓ என்று மற்ற ஜோடிகள் ஆரவாரம் செய்தார்கள். விதவித புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார்கள் குடும்பத்துடன். அங்கிருக்கும் ஒரு அழகியல் கூட வீண் செய்யாமல் அத்தனையும் ஒவ்வொரு ஜோடியும் தனித்தனியாக சென்று புகைப்படமாக எடுத்துக்கொண்டார்கள். வந்தவர்கள் உண்ண செல்ல ஜோடிகளுக்கு தனிமை கொடுத்து சென்றார்கள். அதில் அவர்கள் என்னென்னவோ செய்து கொள்ளட்டும் என்று சொல்ல, நம் ஜோடிகளோ காதலாக தங்கள் படுக்கையறை அலங்கரிக்க புகைப்படங்கள் எடுத்து ஓய்ந்து அவரவர் அறைக்குள் தஞ்சம் புகுந்தார்கள். மாலை அங்கேயே வரவேற்பு வைத்திருப்பதால் அதற்கான அலங்காரம் செய்ய வேண்டுமே. திருமணத்திற்கு வந்த அனைவருக்கும் 3 வேளையும் உணவு பாண்டியன் இல்லத்தில்தான். காலை உணவாக கேசரி, இட்லி, ஊத்தப்பம், பூரி, பொங்கல், அதற்கு இணையான சட்னி, சாம்பார், குருமா, வடை, தேநீர். மதிய உணவாக பிரிஞ்சு சாதம், சாம்பார், வத்தக்குழம்பு, ரசம், தயிர், கூட்டு, பொரியல், வறுவல், அப்பளம், வடை, பாயாசம், ஊறுகாய், கூடவே பீடா, ஐஸ்கிரீம். தடபுடலாக தமிழ் முறையில் திருமணம் மட்டுமல்லாமல் உணவும் அவ்வாறே இருந்தது. இவர்கள் இலகுவாக உடையணிந்து அதே சமயம் மனக்கோலத்தில் இருக்க சொல்லி பிரீத்தா சொல்லி இருக்க மறுபேச்சு இல்லாமல் முடித்தார்கள் இலசுகள். காலை உணவுக்கு திருமண ஜோடிகள் உண்ண செல்ல அங்கும் மற்ற இலசுகள் தொல்லை தாங்காமல் ஊட்டிவிட்டு புகைப்படம் எடுத்து ஹப்படா என்று ஒரு வழியாக தங்கள் அறைக்குள் தஞ்சம் புகுந்தார்கள். அத்தான், சொல்லுடி. அறைக்குள் வந்து வேறு உடை மாற்றி விட்டு வந்து நிற்கும் அர்ஜுனனை சுபத்ரா அழைத்தாள். திரும்பி பார்த்ததுதான் தாமசம். ஓடி சென்று காத்து கூட புக முடியாத அளவுக்கு இறுக்கி கட்டி கொண்டாள் அர்ஜுனனை. ஓய் குட்டியம்மு, அத்தான் ப்ளீஸ், என்ன அழுக கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால நான் கண்டிப்பா அழுகலாம் மாட்டேன். ஆனா இப்படி உங்களை தனியா அணைச்சுக்கணும்னு ரொம்ப நேரமா காத்திருக்கேன். பேச வேண்டாமே, இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கோங்க அத்தான், உங்க வாசம் ஒன்னே போதும் என்றவள் அணைப்பு இறுகியதே தவிர விலக வழியில்லை. அந்த நிமிடத்தை இருவரும் கண்மூடி ரசிக்க நிமிடம் நேரங்களாக கழிந்தது. மாலு பாப்பா, அம்மா கூட இருக்கணும்னா போயிட்டு வாடா. எனக்கு என் மாமனோட இருக்கத்தான் பிடிச்சிருக்கு. ஏய், இப்ப என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லுடி. என் செல்லோம்ல, என் பட்டு. ஏ புஜ்ஜி குட்டி, உன் புருஷன் கெஞ்ச வைக்காதடி. ஒரே ஒரு முறை சொல்லுடி என் தங்கம். மாமா, அவ்வளவுதான். மறுமுறை சொல்ல பாவம் மாலினி இதழ்கள் அவள் வசம் இல்லையே. இழுத்து கவ்விக்கொண்டான் தர்மன். எத்தனை முறை கேட்டு இருப்பான் தன்னை மாமா என்று அழைக்கும்படி. டாக்டரே டாக்டரே என்றுதான் அழைப்பாளே தவிர என் பேரை சொல்லி கூட அழைத்ததில்லை. இன்று தான் கட்டிய தாலி தொங்க தன் அறையில் தன்னை மாமா என்று அழைக்கும் மனைவியை இதற்கு மேல் போதை வேண்டுமா என்ன? அவள் இதழை கவ்வி தன் வசப்படுத்தினான். மாமா, கசகசன்னு இருக்கு என்ற விஜயா தேவன் முன்னே புடவையை பீத்து எறிய வாயை பிளந்து கொண்டு பார்த்தான். அடிப்பாவி, ட்ரையல் ரூம்ல தாவணியாவத்து ஜாக்கெட் வச்சு பாக்குறதுக்கே அந்த கத்துன. இப்ப என்னடி என் முன்னாடி இத்தனையும் அவுத்து போட்டுட்டு நிக்கிற? மாமா, அது காமு, இது காப்பி. எது? அதான் மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி. ஓ ஆமால, கல்யாணம் ஆகிடுச்சுல. அப்போ என்ன வேணா பண்ணலாம் என்ற தேவன் தன் கை கொண்டு தலையை கோதி விஜயாவை ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நெருங்கி நின்றான். கண்கள் படபடக்க நின்றாலும் தற்போதுதான் என்ன செய்தாலும் அவள் விலக மாட்டாள் என்பதை புரிந்து கொண்ட தேவன் இதழில் மெலிதாக சிரிப்பு. போடி, போய் ரெஸ்ட் எடு என்ற தேவன் அவள் புருவத்தின் ஓரத்தில் ஒதுங்கி இருந்த நெற்றி பொட்டை எடுத்து சரியாக அந்த இடத்தில் வைத்துவிட்டு கன்னத்தில் அழுத்த முத்தமிட்டு விட்டு நகர்ந்து விட்டான். நதி டார்லிங், எனி ஹெல்ப்? என்ன செய்வீங்க? உன் பின்னாடியே வந்து உன்னை இப்படி இறுக்கி கட்டி பிடிச்சு நின்று உனக்கு நோகாம உன் உடம்புல இருக்கிற நகையெல்லாம் என் உதட்டாலேயே கலட்டி விடுவேன். பண்ணி விடுங்க. எது? பின்ன 2 கை வச்சு இந்த காதில் இருக்கிற திருகாணிய 10 நிமிஷமா கலட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்னாலேயே முடியலையா? நீங்க வந்து கட்டி பிடிச்சு உதட்டால திருகுனதும் உடனே கடகடன்னு கலண்டு விழுந்துருமா? ரொமான்டிக்கா பேசுற ஆளை பரியா. அடிங்க, இவளை வச்சுக்கிட்டு கடைசி வர ஒரு ரொமான்ஸின் கூட கிடைக்காது போலவே என்ற நகுலன் நதியாவை பின்னிருந்து அணைத்து அவன் சொன்னது அத்தனையும் இதழ் கொண்டு செய்து முடித்தான். இனி இனி
எங்க இவளை காணல, கடைசி வரைக்கும் சுத்தல்லையே விடுறாளேப்பா. புலம்பிக் கொண்டே இனியாவை தேடினான் பீமன். இங்கதான் தான் இருக்கேன் என்ற இனியா குளியலறை ஒட்டி துணி மாற்றுவதற்கென்று ஒரு தடுப்பு இருக்கும். அங்கே இருந்து உடைமாற்றி கொண்டு வந்தவளை பார்த்து பிரமித்து நின்றான். பா, ஸ்டன்னிங்! என்னத்தான், என்னடி இது ட்ரெஸ்ஸு? பட்டு புடவை அங்கங்க குத்தி கசகசன்னு இருக்குதா? அத்தை எப்ப வெளியில கூப்பிடுறாங்களோ அப்ப வேற நார்மல் சாரி கட்டிட்டு போறதுக்காக இப்படியே இருக்கேன். கீழே தொடை வரைக்கும் மறைத்திருந்த எலாஸ்டிக் வைத்த ஷார்ட்ஸ். அது பொதுவாகவே பாவாடை கட்டினால் தடுக்கும் என்று யோசிக்கும் பெண்கள் இதை அணிந்து கொண்டு புடவை கட்டினால் இலகுவாக இருக்கும் என்று நினைப்பார்கள். மேலே வெறும் உள்ளாடை மட்டும் அணிந்து படுகவர்ச்சியாக வந்த இனியாவை பார்த்து பிரம்மன் தான் கட்டுப்படுத்தி கொண்டு நிற்க வேண்டியதாகி போனது. ஏய், ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு பயமா இல்லையாடி? நீங்க இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க அத்தான். அடிங்க, என்ன கொழுப்பா? பின்ன ஹாஸ்பிட்டல்ல உங்க மடியில ஏறி உட்காந்து எத்தனை முறை உங்களை டெம்ப் பண்ணியிருப்பேன். எவ்வளவு கண்ட்ரோலா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பேபி இதெல்லாம். அதுக்கு முன்னாடி தப்புன்னு சொல்லி இறக்கி விட்டுருப்பீங்க. இப்பயும் பாருங்க, இப்படி வந்து நிக்கிறேன். பொண்டாட்டி தாலியும் கட்டியாச்சு, ஆனாலும் பேசிட்டே இருக்கீங்க. ராத்திரி குறிச்ச நேரத்துக்கு தான் தொடணுமா என்ன? தன்னிடம் வம்பு செய்யதான் இப்படியெல்லாம் பேசுகிறாள் என்று புரிந்தும் அவனால் அவளை பார்த்த பிறகு கட்டுப்படுத்த முடியவில்லை. தன் கை கொண்டு அவளை இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டவன் இதழ்கள் அவளின் கழுத்து எலும்பை ருசித்தது. அம்பு 69. மாலை தோரண விளக்குகள் கண்ணை பறிக்க வீடே மீண்டும் விழா கோலம் கொண்டது. திருமணத்திற்கு செய்திருந்த மேடை அலங்காரம் முற்றிலும் மாற்றி மத்தியமே மாலைக்காக வரவேற்பு வேறு வகையில் அலங்கரித்திருந்தார்கள். தம்பதிகள் நடந்து வரும் வழி எங்கும் சீரியல் விளக்குகள் ஹார்ச் வடிவில், இடையிடையே இதய வடிவ பலூன்கள் தொங்க சற்று தொலைவில் நீண்ட சிம்மாசனம் இருக்க அதில் ஜோடிகள் இணைந்து அதே சமயம் ஒவ்வொரு ஜோடியாக அமர சிவப்பு கம்பளத்தில் அரியணை. ஒரு பக்கம் குழந்தைகளுக்காக பஞ்சு மிட்டாய் குச்சியில் சுற்றி கொண்டு இருக்க, ஒரு பக்கம் டிஜே பாட்டு என்று அந்த இடமே களை கட்டியது. தம்பதிகள் ஒருவர் கைப்பிடித்து ஒருவர் ஜோடியாக நடந்து வர அதை வீடியோ பதிவு செய்தார்கள். 5 ஆண்களும் கோட் சூட்டில் இருக்க, பெண்கள் அனைவரும் ஒரே போல பிஸ்தா பச்சை நிறத்தில் வேலைப்பாடுகள் நிறைந்த லஹங்காவில் அன்னம் போல ஒயிலாக கணவன் கரம் பற்றி நடந்து வந்தார்கள். மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபஹே தவம் சஞ்சீவ சரத சதம் என்ற வார்த்தைகள் ரகுமான் மெட்டில் கசிந்துரக 5 ஜோடிகளும் கண்ணில் காதலும் நடையில் கர்வமும் கொண்டு அழகாக நடந்து மேடை வந்தார்கள். அவர்களுக்கு நிறைய விளையாட்டுகள் வைத்திருந்தார்கள். ஜோடிகளுக்கு தெரியாமல் பிரீதா பாண்டியன் தம்பதி முதலில் செம்பு குடத்திற்குள் மோதிரம் மற்றும் சங்கு போட்டு ஒவ்வொரு ஜோடியாக எடுக்க சொல்ல, சங்கு கிடைத்தால் மீனாட்சி ஆச்சியாம், தங்கம் கிடைத்தால் சொக்கன் ஆச்சியாம். அருகேயே இருந்து ஆரவார குரல் கொடுக்க பீமனை தவிர மற்ற ஆண்கள் கைக்கு எதுவும் சிக்கவில்லை. அண்ணன் தம்பிகள் பீமனை முறைக்க அவனோ அசடு வழிந்தான். அடுத்த விளையாட்டு, தம்பதிகள் கண்ணை கட்டிவிட்டு ஒரு குடுவையில் 2 ஃபீடிங் பாட்டில் வைத்திருந்தார்கள். ஒன்று பிங்க், மற்றொன்று ப்ளூ நிறம். பிங்க் நிறம் முதலில் பெண் குழந்தை பிறக்கும் என்பதை குறிக்குமாம். ப்ளூ நிறம் ஆண் வாரிசு என்பதை குறிக்குமாம். அதை கை வைத்து உணரும் போதே பெண்கள் உதட்டை கடிக்க, ஆண்கள் மீசை கூட முறுக்கி சிரித்தது. பிரீதா ஆர்வமாக யாராவது பெண் குழந்தை எடுப்பார்களா என்று எண்ணத்தில் பார்க்க அனைவருமே ப்ளூ தேர்வு செய்ய பிரீதாவிற்கு சப்பென்று ஆனது. மம்மி, யூ டோன்ட் வரி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. முதல்ல வேணா பையனா இருக்கலாம், அடுத்த அத்தனையும் பொண்ணுதான், 6 அடிக்கிறோம் என்று அங்கிருந்தே நகுலன் குரல் கொடுக்க கூட்டம் கலகலத்தது. அடுத்த கட்டமாக ஒவ்வொரு தம்பதிகளாக நடுவில் வந்து நிற்க, டிஜே போடும் இசை எந்த பாட்டு என்று கண்டுபிடித்து பாட வேண்டும். கூடவே சிறிது நடனமும் பாடலுக்கு ஏற்றாற் போல. முதலில் வந்தது சகாதேவன் விஜயா தம்பதிகள். 2 வாத்தியம் கூட அசைக்கவில்லை. உடனே கண்டுவிட்டான் தேவன். பின்னே பாடலையே உணவாக உண்பவனுக்கு தெரியாதா அது என்ன பாட்டு என்று. சரட்டு வண்டியில சிரட்டொலியில ஓரந்தெரிஞ்சது ஓ முகம், உள்ள கில்லும் அந்த கள்ளச்செருப்பில்ல மெல்ல சிவந்தது என் முகம்.
தன் இடுப்பால் தேவனை ஒரு முட்டு முட்டிய விஜயா, தேவன் விஜயா கையை பிடித்து இழுத்து அந்த பாடலின் வரிக்கேற்ப பாடி ஆட விஜயா வெட்கம் விட்டு தன் மாமன் கையில் பாந்தமாக அசைந்தாள். அடுத்தது நகுலன் நதியா. இசை ஒலிக்க நகுலன் பேப என்று முழிக்க அவனை நமட்டு சிரிப்புடன் பார்த்த நதியா ஒற்றை கண்ணடித்து பாடலே பாடத் தொடங்கினாள். உயிரே, உன்னை உன்னை எந்தன் வாழ்க்கை துணையாக ஏற்கின்றே, இனிமேல் புயல் வெயில் மழை பாலை சோலை இவை ஒன்றாக கடப்போமே. நதியா குரலில் மயங்கிய நகுலன் சுற்ற மறந்து வெட்கம் விட்டு சைட் அடித்து கொண்டு நின்றான். பீமன், இனியா அடுத்து வந்த தம்பதிகள். ஐயோ, நான் வரலடா என்ற மிரண்ட பீமனை வம்படியாக நடுவில் நிற்க வைத்து பாடல் இசைத்தார்கள். நீயே வாழ்க்கை என்பேன், இனி வாழும் நாட்கள் எல்லாம் நீயே போதும் என்பேன், உயிரே என் உலகமே. பாடலை கண்டுபிடித்தது மட்டுமில்லாமல் கையை நீட்டி இனியாவின் கைப்பற்றி அவள் இடுப்பை வளைத்து ஆடிய ஆடலில் அரங்கமே அவ்வளவு அமைதி. அண்ணன் தம்பிகள் மைண்ட் வாய்ஸ் பாரு, இவனுக்குள்ள இப்படி ஒரு காதல் மன்னனா. அடுத்து வந்தது தர்மன் மாலினி தம்பதிகள். எப்படியும் நான் தான் கண்டுபிடிக்க வேண்டும், நம்ம ஆள் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான் என்று நின்று இருக்க அவனும் மயக்கும் குரலில் இசை ஓட பின்னே தர்மனும் பாடினான். உன் விழிகளில் விழுந்த நாட்களிலான் தொலைந்தது அதுவே போதுமே, வேறெதுவும் வேண்டாமே பெண்ணே, நீ தன சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவே. சிலையாக நிற்கும் மாலினியின் இடுப்பை பிடித்து அவன் உயரத்திற்கு குழந்தையை போல தூக்கி நெற்றியில் முத்தம் வைத்து பெண் சிலைக்கு உயிர் கொடுத்தான் தர்மன். அடுத்து வந்தது அர்ஜுனன் சுபத்ரா தம்பதிகள். இசை ஆரம்பிக்கும் முன்னவே மேடை ஏறிய சுபத்ரா அர்ஜுனனையே பார்த்து காதல் பொங்க, என்ன சொல்ல ஏது சொல்ல, கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்ல, என்னென்னவோ உள்ளுக்குள்ள வெட்கம் சொல்லாம வெட்கம் தள்ள, சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச, மல்லிகைப்பூ வாசம் கொஞ்சம் காத்தோட வீச, உத்து உத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க, புத்தம்புது வாழ்க்கை என் உன்னோட சேர்க்க என்ற பாடலை உயிரை உருக்கி பாட, அந்த பாடலுக்கு ஏற்ப அர்ஜுன் வந்து சுபத்ரா கைப்பிடித்து தன்னோடு அணைத்து அவள் பாட இவன் அவளை ஆட்டுவிக்க என்று காதல் வரவேற்பாக நடந்தது. இந்த சகோ மட்டும் எல்லாத்துலயும் ஸ்கோர் பண்ணிடுறான் நகுலா. அதனாலதான் அவன் ஹீரோ ப்ரோ. உண்மைதான், இருந்தாலும் நம்ம 5 பேருமே ஹீரோ தான். செவ்விலி எய்துதான் அம்பு கதைக்கு. இது கதையல்ல, காவியம் என்று நகுலன் முடிக்க, யார் சொன்னா என்று தர்மன் கேள்வி. வேறு யார் சொல்வா? மாஞ்ச டைப் பண்ணிட்டு இருக்க புள்ளதா இது தேவன். ஹஹா, ஹீரோக்கள் கலகலத்து சிரிக்க நிறைவாக இருந்தது திருமண வரவேற்பு. மாலை 8 ஆகவும் இரவு உணவிற்கு அனைவரும் அழைக்க, அந்த நேரத்தில் தம்பதிகள் தனியாக புகைப்படம் எடுத்துக்கொள்ள நேரம் ஒதுக்கி சாப்பிடும் இடத்திற்கு சென்றார்கள் சொந்தங்கள். இரவு உணவு அதே போல் சிலோன் பரோட்டா, முர்டா பாக். இது வந்து சிங்கப்பூரோட சிறப்பு உணவு. மக்களே, போய் கூகுள் பண்ணி பாருங்க. குருமா, கேரட் கேக்கு, சீஸ் பர்கர், ஐஸ்கிரீம் என விதவித உணவில் வாயெடுத்து போயினார்கள் வந்தவர்கள். இதில் வந்தவர்களுக்கு ரிட்டன் பரிசாக ஒரு மரக்கன்று, கூடவே குழந்தைகளுக்கு மிதிவண்டி, பெரியவர்களுக்கு ஒரு பையில் துணி, தேங்காய் பழம் என்று அது ஒரு பக்கம் விமர்சையாக இருந்தது. தம்பதிகள் புகைப்படம் எடுத்து களைத்து போய் உணவையும் முடித்து கொண்டு வந்தவர்கள் அன்னை தந்தையை இறுக்கி அணைத்து கொண்டார்கள். வந்தவர்கள் எல்லாம் கிளம்பி விட்டார்கள். ஏன் ஸ்ரீகிருஷ்ணா கூட கிளம்பி விட்டார். வீடு காலியாக இவர்கள் மட்டும் ஹால் சோபாவில் அமர்ந்திருந்தார்கள். என்னடா இங்க உட்காந்துருக்கீங்க? எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்புங்கடா. மா உட்காருங்க போலாம். என்னடா ரொம்ப ஹாப்பியா இருக்கோம்மா. ஸோ
நத்திங். கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு கிளம்பிடுறோம். ரொம்ப தான். முறுக்கி கொண்டு எழுந்த தேவனை பிரீதா கையை நீட்டி அழைக்க ஓடி சென்று மடி சேர்ந்தது அந்த வளர்ந்த குழந்தை. மற்றவர்களும் ஒன்றாக இணைய அவர்களை விலக்கிவிட்ட பாண்டியன், டேய் அதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுலடா, போய் உங்க பொண்டாட்டியை கட்டிப்பிடிங்கடா, எப்ப பாரு எனக்கு குறுக்கால வந்துட்டு என்று வம்பு செய்ய மகன்கள் தந்தையை பாசமாக நோக்கினார்கள். அதாங்க முறைக்கிறது. என்னங்கடா முறைக்கிறீங்க? தேங்க்ஸ் சொல்றதோ இல்லை நீங்க பக்கமா வார்த்தையால நடந்த நிகழ்ச்சியை வர்ணிக்கிறதோ இங்க என்ன மாநாடா நடந்துட்டு இருக்கு? 1000 மனக்கசப்பு இருந்தாலும் நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அண்ணன் தம்பி 5 பேரும் சேர்ந்து அதுவும் 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நல்ல முறையில தேர்ந்தெடுத்து வாழ்க்கை துணையை நல்ல முறையில தேர்ந்தெடுத்து கையை பிடிச்சிருக்கீங்க. எங்களுக்காக நீங்க ஒன்று செய்யும் போது பிள்ளைங்க உங்களுக்காக நாங்க ஒன்று செய்ய மாட்டோமா? போங்கடா, போய் சந்தோஷமா இருங்க. 1000 ராத்திரி நீங்க ஒன்னா ஜோடியா ஒரே ரூம்குள்ள இருந்தாலும் கல்யாணம் ஆன முதல் ராத்திரி இருக்கிற சந்தோஷமும் தித்திப்பும் மற்ற ராத்திரி தராது. இந்த த்ரில்லு, இந்த கிக்கு, இந்த வயசு என்ஜாய் பண்ணுங்கடா. அப்பா சாமிங்களா, எங்களை தனியா கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட்டுட்டு கிளம்புங்கடா என்ற பாண்டியன் பிரீதா கையை பிடித்து இழுத்து கொண்டு தங்கள் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தினார். அதற்கு மேல் மற்ற ஜோடிகள் மட்டும் அங்கேயே நிற்க முடியுமா? உடம்பு அலைச்சலினால் அலுப்பு, மனதில் இருந்த குழப்பம் அத்தனையும் நீங்கி புத்துணர்வுடன், அதுவும் எத்தனையோ ராத்திரி ஒன்றாக தங்கியிருந்தாலும் இன்று கழுத்தில் தாலி தொங்க உரிமையாக தங்கள் அருகே நிற்கும் தங்கள் நெஞ்சத்தில் மஞ்சம் கொள்ள போகும் பூங்குயிலை ஆசையாக களவாடி கொண்டே அவரவர் அறைக்குள் நுழைந்தார்கள். கதவை அடைத்ததும் தம் தம் துணைகளையும் அணைத்தார்கள். அவர்கள் வாழ்க்கை இனிதே ஆரம்பமாகட்டும். எந்த சூழ்நிலையிலும் எத்தனை சண்டைகள் வந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமலும் விட்டு பிரியாமலும் ஒருவர் கைப்பிடித்து ஒருவர் என்று வரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு தூசி போல தட்டிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க செல்ல அவர்களை நாமும் வாழ்த்துவோம். ஹலோ, என்ன ஜோடிகளோட ரூம் வாசல்லையே பார்த்துட்டு இருக்கீங்க? அவ்வளவுதாங்க, சீன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்களும் கிளம்புங்க. பின்ன உள்ளுக்குள்ள போய் அவங்க விளக்கு அணைக்கிறது, அப்புறம் பூ ஒண்ணுக்கொண்ணு முத்தம் கொடுக்கறது, பால் சொம்பு கீழே விழுந்து வலிஞ்சு ஓடுறது, இதெல்லாம் காட்டிட்டு இருப்பாங்களா? எப்படியும் கல்யாணம் முடிஞ்சா அன்னைக்கு ராத்திரி முதல் ராத்திரி தான். அதுல அவங்களுக்குள்ள கசம்சாதாங்க நடக்கும். அதை போய் வேடிக்கை பார்த்துட்டு ஓடுங்க. போய் நீங்களும் உங்க துணையோட சந்தோஷமா இருக்குங்க. மறக்காம குறிப்பா கல்யாணம் ஆனவங்க மட்டும் சந்தோஷமா இருங்க, ஓகேவா? அம்பு 70 எபிலாக். 5 வருடங்கள் கழித்து பா கத்தி கொண்டே உள்ளே நுழைந்தது வாண்டுகள் கூட்டம். நீங்க ஏன் மாமா கத்துறீங்க? அடியே குந்தூஸ், நீ நிக்கிறது ஏன் காலிலடி? சாரி மாமா என்றவள் இறங்கி விலக, பா 2 புள்ள பெத்ததும் 2 மடங்கா வெயிட் போட்டுட்டா குந்தாணி. உள்ளுக்குள்ள ஏதோ உடையுதே, காலு பிராக்சர் ஆயிடுச்சான்னு பீம் சகோ கிட்ட தான் கேட்கணும் என்றவன் நொண்டி நொண்டி வெளியே வந்தான். என்ன ப்ரோ, ஒரே ரொமான்ஸ் போல, கால் அசைக்க முடியாம நடந்து வர? ஐயோ எருமை வலிக்குதுடா. இப்போ புரியுதா என் காலுக்கு என்ன ஆச்சுன்னு? அட இத்து போனவனே, குட்டிமா மிதிச்சுட்டான்னு சொன்னா பத்தாதா, ஏறி நடந்து போறான் என் காலில என்று தலையில் அடித்து கொண்ட நகுலன் தர்மன் அறையை எட்டி பார்த்தான். நண்டு சிண்டு முதற்கொண்டு எல்லாம் ரெடி. இந்த தர்மன் ஜோடி மட்டும் எல்லாத்துலயும் லேட்டு. என்னடா தர்மன் ரூமை எட்டி பார்த்துட்டு நிக்கிற? கேட்டது பாண்டியன் தான். வேண்டுதல். அவனை பெத்ததுங்கள எங்க கிட்ட அனுப்பிட்டு ப்ரோ மட்டும் ஜாலியா இருக்காரு. பொறாம பிடிச்சவனே, போய் வண்டியில திங்ஸ் அடுக்குடா. இந்த குடும்பத்துக்கு ஆம்னி பத்துமா, லாரி தான் கொண்டு வரணும் என்று நகுலன் ஹாலில் இருக்கும் பெட்டியில் அவரவர் பெயர் போட்டிருக்க எல்லார் பெட்டியும் இருக்கா என்று சரிபார்த்து ஆம்னி வேனின் தலையில் அடுக்கினான். நகுப்பா, நாங்க ஹெல்ப் பண்றோம் என்ற குட்டி முட்டைகோஸ்கள் பெட்டி மேல் உருண்டு பிறண்டு சாகசம் செய்தார்கள். ஒரு வழியாக பெட்டியை அடுக்கி முடித்து திரும்ப நெஞ்சில் வந்து விழுந்தது பூக்குவியல். மாமா, என்ன கூப்பிட்டிருந்தா நானும் ஹெல்ப் பண்ண வந்திருப்பேன்ல என்ற நதியா நகுலன் சட்டை பொத்தானை விரலில் பீத்து எடுக்க அவள் கண்ணம் கிள்ளி கொஞ்சி கொண்டிருந்தான் நகுலன். நகுப்பா, உங்களை தேவப்பா கூப்பிட்டாங்க என்று கத்திக்கொண்டு ஓடியது தேவன் பெத்த முத்துரத்தினம். அப்பன மாதிரியே நான் ரொமான்ஸ் பண்ண உடனே மூக்கு வேர்த்துடும் இவனுங்களுக்கு. நகுப்பா கோரஸாக வந்தது வாண்டுகளின் குரல். அடே வரேன் இருங்கடா. எதுக்குடா கூப்பிட்ட?
நான் ஏண்டா உன்னை கூப்பிட போறேன்? கடுகடு முகத்தில் தேவன் தான் கூறிக்கொண்டிருந்தான். பின்னே காலையிலேயே சுட சுட ரொமான்ஸ் பண்ணலாம் என்று தன்னுடைய குந்தூசை காலில் ஏற்றி கட்டி பிடித்து இதழோடு இதழ் கலக்க வர சற்று நேரத்திற்குள் அப்பா என்று அத்தனை வாளும் கதவை உடைத்து கொண்டு உள்ளே நுழைய ரொமான்ஸ் அடிபட்ட கடுப்பு வேறு. அத்தோடு எக்கி முத்தம் கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்த தன்னுடைய குந்தாடி அப்படியே காலில் ஏறி நிற்க கால் எலும்பு முறிந்ததுதான் மிச்சம் என்ற கடுப்பில் சோபாவில் அமர்ந்தான். அட பக்கிங்களா என்று திரும்பிய நகுலன் தூரத்தில் அவனுக்கு பழிப்பு காட்டிக்கொண்டு ஓடும் வாண்டுகளை பிடிப்பதற்காக துரத்தினான். டேய், ஊருக்கு கிளம்பணும், நேரமாச்சுன்னு சொன்னா என்னடா குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருக்க? மம்மி, நீ என்னை கெட்ட வார்த்தையில கூட திட்டிக்க, தாங்கிப்பேன். ஆனா இந்த நண்ணுங்களை குழந்தைங்கன்னு சொல்லாதீங்க. நான் நதியா கூட இருந்தாலே வந்து ஆட்டையை கலைக்கிறாங்கம்மா என்று அழுவது போல் பிரீத்தா முந்தானை எடுத்து வராத கண்ணீரை துடைத்து கொண்டிருக்க கலகலத்து சிரித்த பிரீத்தா அவன் தலையை பாங்காக தடவ இதை பார்த்து அங்கிருந்து கடுப்பான பாண்டியன் நேரே அவர்களிடம் வந்து, டேய், இன்னும் என்னடா அம்மா புடவையை பிடிச்சிட்டு போடா, போய் உன் பொண்டாட்டியை பாருடா என்று பாண்டியன் நகுலன் தலையில் தட்டி அனுப்ப முறைத்து கொண்டே சென்றான் அவன். மொத்த குடும்பமும் ஹாலில் கூடியிருந்தது தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல. ஆம், ஸ்ரீகிருஷ்ணா தான் அழைத்திருந்தான். நாகர்கோயிலில் பிரம்மாண்டமான மருத்துவமனை கிருஷ்ணா செலவில் ஆரம்பித்திருக்க அதற்கு மருந்துகள் பிரீத்தா குடும்பத்தில் இருந்து செல்ல அந்த மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு பிரீத்தா குடும்பம் மொத்தமும் செல்ல ஆயத்தமானார்கள். இந்த 5 வருடத்தில் இவர்களுக்கு எத்தனையோ சாதனைகள், முயற்சிகள், இழப்புகள், வெற்றிகள் இருந்தும் குடும்ப ஒற்றுமை மட்டுமே என்று குறைவதில்லை. அதற்கு ஒவ்வொருவருமே காரணம்தான். ஒருவர் ஓங்கும் போது நிலைமை புரிந்து தனிந்து போவதும், முக்கியமாக அவரவர் வேலையை மட்டும் அவரவர் பார்ப்பதுவே இந்த குடும்பம் சிதறாமல் இருக்க மூல காரணம். இவர்களின் திருமண வரவேற்பில் நடந்தது போலவே 5 ஜோடிகளுக்கும் முதலில் 5 ஆண்மகன்கள் தான். இதில் இன்னொரு கூத்து என்னவென்றால் 5 பேரின் குழந்தைகளுக்கும் 1-2 மாத இடைவெளி மட்டுமே சொல்லி வைத்தார் போல. பிரீத்தா அடுத்த குழந்தையாவது சற்று முன்ன பின்ன வரும் என்று யோசித்து கொண்டிருக்க அடுத்த குழந்தையும் இவர்கள் அனைவரும் ஒரே போல 1-2 மாத இடைவெளியில் கரு உருவாகியது. இதுவும் பையனாக இருந்து விடுமோ என்று யோசித்துக் கொண்டிருக்க அனைவரும் மீண்டும் சொல்லி வைத்தது போல 2 வருடங்கள் கழித்து பெண் குழந்தைகள். பிரீத்தா கொண்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அர்ஜுனன், நகுலன், தேவன் குடும்ப கட்டுப்பாடு தாங்களே செய்து கொள்ள முடிவெடுத்திருந்தார்கள். மனைவிகளுக்கு சுகப்பிரசவம், அதனால் தாங்களே செய்து கொள்கிறோம் என்று ஆணாக நிற்க, ஆனால் பீமன் தர்மனோ வேலை விஷயமாக பிறகு செய்து கொள்ளலாம், கருத்தடை செய்தால் முழுதாக ஓய்வு தேவை என்று ஒத்தி வைக்க அதற்குள் அடுத்த குழந்தை அவர்களின் மனைவி வயிற்றில். பாண்டியன் பிரீத்தாவை சும்மா சொல்லக்கூடாது, மருமகளை மகள்கள் வார்த்தைகளாக கூறாமல் செயலில் நிரூபித்து அவர்களின் பிள்ளை பேர் அத்தனையும் சந்தோஷமாக பார்த்தாள். மாலினி மட்டும் அன்னை தந்தை இருப்பதனால் அவர்கள் விருப்பத்திற்கு மாலினியை முதல் பிரசவத்திற்கு அவர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்ல பின்னாடியே தர்மனும் அங்கே சென்று டேரா அடித்து விட்டான். அடுத்த குழந்தைக்கு மாலினி இங்கே இருக்க இப்பொழுது 3வது வயிற்றில் இருக்கிறது. 5 மாதத்தில். பிள்ளைகளை பார்ப்பதில் சிரமமே இருக்காது பிரீத்தாவிற்கு. அத்தனையும் அப்பாவை போல குணத்தில். அப்பாக்களிடம் அத்தனை சேட்டை செய்தாலும், அன்னையிடம் செல்லம் கொஞ்சி வம்பு இழுத்தாலும், பாட்டி தாத்தா என்றால் மரியாதை, அன்பு, பாசம், நேசம் மட்டுமே தான். நில்லு என்றால் நிற்பார்கள். அந்த அளவுக்கு பாட்டி தாத்தா என்றால் அவர்களுக்கு இன்னொரு தெய்வம், அப்படித்தான் கூற வேண்டும். அப்படி பார்த்து கொள்வார்கள் பிரீத்தாவும் பாண்டியனும் கூட. அத்தா, இந்த மடிப்பு மட்டும் எத்தனை முறை எடுத்தாலும் நிக்கவே மாட்டேங்குது. கண் முன்னே அரைகுறை ஆடையில் மனைவி நிற்க ஏதோ சிங்கப்பூர் முருகனுக்கு விரதம் என்று 1 வாரமாக பட்டினி போடும் மனைவியை முறைக்க முயன்று தோற்றான் அர்ஜுனன். ஆம், இப்படிப்பட்ட நல்ல குடும்பத்தை தனக்கு கொடுத்ததற்காக அந்த முருகனை சஷ்டியில் வருடம் வேண்டி விரதம் வைக்கிறாள் சுபத்ரா. மருமகளுக்காக பிரீத்தாவும் வேண்டுதலில் இறங்க இனியாவிற்கு கூட சம்மதமே. ஆனால் மற்ற 3 ஜோடிகளோ அடிப்பொடி என்று விட கடவுள் நம்பிக்கை என்பது அவர்களாக உணர வேண்டும்.
நாம கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதனால் இவர்களும் பெரிதாக ஒன்றும் கண்டு கொள்ளவில்லை. மாலினி, நதியா மற்றும் விஜயா காலையில் எழுந்து வரும் பொழுதே தலைக்கு குளித்துதான் வெளியே வருவார்கள். வீட்டில் அசைவம் சமைக்க மாட்டார்கள். வெளியில் அசைவம் சாப்பிட்டாலும் வீட்டிற்குள் வரும்போது கொல்லையில் இருக்கும் குளியல் அறைக்குள் குளித்து விட்டுதான் வீட்டிற்குள் வருவார்கள். ஒரு வாரம் தானே, அதனால் பெரிதாக சிரமம் இருப்பதில்லை. இது போல் தங்களால் இயன்ற உதவிகள் மட்டுமே செய்வார்கள். சுபத்ராவோ, இது என் வேண்டுதல், அதில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, நீங்கள் இயல்பாக இருங்கள் என்று கூறினாலும் ஏதோ எங்களால் முடிஞ்சது இவ்வளவுதாம்மா, மற்றபடி நைட்டு புருஷனை பக்கத்துல சேர்க்காம எல்லாம் தூக்கமே வராது என்று அத்தனை பேர் முன்னிலையும் வெளிப்படையாக மாலினி கூறிவிட தர்மன் தான் வெக்கப்பட்டு தலை குனிய வேண்டியதாகி போனது. எல்லாரும் வந்தாச்சா? இந்த குள்ளவாத்து எங்க? இந்த உரிமை குரல் யாராக இருக்கும்? நம் நாயகன் அர்ஜுனனே. அஜுப்பா, தர்மப்பா, அம்மா காலுக்கு சுடுதண்ணில ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் போனேனா தேவப்பா கூப்பிட்டாங்கன்னு போய் பார்க்க சொன்னாங்க. வாண்டு கதை சொல்லி கொண்டிருக்க வேகமாக வந்த தர்மன் அவன் வாயை பொத்தி ஈ என்று இழுத்து வைத்தான். அனைவரும் அவனை ஒரு மார்க்கமாக லுக்கு விட பின்னாடியே வயசை தள்ளி கொண்டு மாலினி வந்தாள். ஹாய் வெத்து, என்ன எல்லாரும் மசமசன்னு நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க கிளம்பலாம் என்க. இப்பொழுது அனைவரும் அவளைத்தான் முறைத்தார்கள். அப்பொழுதுதான் இனியாவும் இல்லாததை கவனித்த அர்ஜுனன், இனிப்ஸ் எங்க என்று கேட்க பீமன் அவனை முறைத்து கொண்டே வந்தான். பின்னே என்ன இருந்தாலும் மற்ற ஜோடிகளை விட பீமன் சற்று பொசசிவ் அதிகம் என்றுதான் கூற முடியும். மற்ற ஜோடிகளின் மனைவியை யாரும் அண்ணி, தம்பி, பொண்டாட்டி என்றெல்லாம் முறை வைத்து அழைக்காமல் அனைவரும் அவரவர்களுக்குள் ஒன்று போல் பெயர் சொல்லி தங்களுக்குள் பிடித்தது போல் செல்லமாக தான் அழைப்பார்கள். அதில் இனியாவை எப்பொழுதும் அர்ஜுனன் இனிப்ஸ் என்றுதான் அழைப்பான். அவளின் துணிகரமும் அவளின் நல்ல மனதும் அர்ஜுனனுக்கு எப்போதுமே பிடிக்கும். அதனால் தான் விலகி சென்ற பீமனை கூட எடுத்து கூறி இனியாவை தான் நம்ம குடும்பத்திற்கு சரியானவள், உனக்கு ஏற்றவள் என்று அவளை தேடி போக சொன்னான். அந்த பாசம் எப்பொழுதும் இருவருக்கும் நல்ல நட்பாகத்தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் தங்கள் மெடிக்கல் உலகில் ஏதேனும் தகிடத்தோம் செய்வோரிடமிருந்து எதையாவது சுட வேண்டும் என்றால் இனியாதான் பெஸ்ட் பார்ட்னராக இருப்பாள் அர்ஜுனனுக்கு. வந்துட்டேன் கொமட்டி கொண்டே வந்த இனியாவை ஒரு பக்கம் அர்ஜுனன் தாங்க, மறுபக்கம் தேவன் ஓடித்தாங்க. பீமன் இருவரையும் முறைத்து கொண்டு இனியாவை தன்னோடு கட்டி கொண்டான். என்னாச்சு நிப்ஸ்? ஒன்னும் இல்ல அர்ஜுன், கொமட்டலா இருக்கு. இதோட எப்படி டிராவல் பண்ணுவ? ஏர்போர்ட் வரைக்கும் நீ தானே டிரைவ் பண்ண போற. நீ எப்படியும் சாஃப்டா தான் வண்டி ஓட்டுவ. ஃப்ளைட் தானே, மேனேஜ் பண்ணிக்கலாம். அது எனக்கு டெய்லி மார்னிங் சிக் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஊருக்கு போனால் சரியாயிடும். டேப்லெட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். வேறு என்ன சொல்ல? அனைவரும் ஒன்று சேர்ந்து விமான நிலையம் செல்ல, அங்கிருந்து மதுரை சென்று அதன் பிறகு நாகர்கோயில் சென்று மருத்துவமனை திறப்பு விழாவை ஒரு குட்டி ட்ரிப்பாகவே மாற்றிவிட்டார்கள். கூடவே மகப்பேறு மருத்துவர் தர்மன் இருக்க பயமேன் என்றுதான் பீமனும் இனியாவை கூட்டிக் கொண்டு செல்கிறான். மாலினிக்கு கால் வீக்கம், கை வீக்கம் என்று அதிக நேரம் உட்கார்ந்திருந்தால் இது போன்ற விஷயங்கள் தான் கர்ப்பகால சோதனைகளாக இருந்ததே தவிர வேறு ஒன்றுமில்லை. ஆனால் இதோ இனியாவிற்கு காலை சிக்னஸ் எனப்படும் கொமட்டலும் வாந்தியும் 11 மணி வரைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கும். அதை தாண்டிவிட்டால் அவளும் சராசரியாக இருப்பாள். தர்மன் தான் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து மருந்து கொடுப்பது என்று அனைத்தும் பார்த்து கொள்கிறான். அதனால் பயம் என்று ஒன்று இல்லை. அதனால் இதை சுற்றுலா பயணமாகவே மாற்றிவிட்டார்கள். நாகர்கோயிலில் பிரீதா என்ற பிரம்மாண்ட மருத்துவமனை. அங்கு ஏழை எளியவர்களுக்கு இலவச சிகிச்சை. இதில் முற்றிலும் விசேஷம் என்றால் பிரசவத்திற்கு இலவசம். குணப்படுத்த முடியாத புற்றுநோய்க்கு அங்கு குறைந்த விலையில் மருந்து கிடைக்கும். குறைந்த விலையில் கூட கொடுக்க முடியாதவர்களுக்கு இலவசமாகவே சிகிச்சை அளிக்கப்படும். அந்த பதாகை தாங்கிய மருத்துவமனையை பார்த்து கண்கள் கலங்க நின்ற பிரீதாவை சுற்றி ஒரு பக்கம் கணவன், ஒரு பக்கம் மகன்கள், மருமகள்கள், கீழே பேர குழந்தைகள் அவளை அணைத்து நிற்க, இதுதானே வாழ்க்கை. வாழ்க்கை எப்பொழுதும் அழகுதான், வாழ தெரிந்தவர்களுக்கே. தடுக்கி விழும்போது தாங்கி பிடிக்க கைகள் வேண்டும் தான். அது உன் கைகளாகவும் இருக்கலாமே. சுபம், நன்றி. ஹாய் மக்களே, செவ்விலி எய்ததோ அம்பு,
70 பாகமும் நல்லபடியாக முடிச்சாச்சு. இதுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு தான். ரொம்பவே சப்போர்ட்டிவாக என் கூடவே இருந்து ட்ராவல் பண்ணதுக்கு. உங்களுக்கு இந்த கதை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கதை எப்படி இருந்தது, இந்த கேரக்டர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் கிவி நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இது போல் சுவாரஸ்யமாக நிறைய கதைகளை என்னோட படைப்பு என்னோட குரலில் நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.